வணக்கம். செவ்வாயின் வரலாறு. தட்ச பிரஜாதிபதி ஒருமுறை யாகம் நடத்தினார். அந்த வேள்வி வைபோகத்தில் பங்கு பெறும்படி 14 உலகங்களில் உள்ள பலருக்கும் அழைப்பு அனுப்பினார். ஆனால் அவர் தம் மகளான தாட்சாயணிக்கும் மருமகனான சிவபெருமானுக்கும் அழைப்போலை விடுக்கவில்லை. அழைப்பு வராவிட்டாலும் அருமை தந்தை வளர்க்கும் யாகத்தில் கலந்து கொள்ள தாட்சாயணி விரும்பினாள். பாசம் அவளை பந்தாடியது. ஆனால் அழையா விருந்தாளியாக செல்வதில் அரணுக்கு உடன்பாடில்லை. போக வேண்டாம் என்று மனைவியின் விருப்பத்திற்கு ஒரே சொல்லில் தடை போட்டார். தாட்சாயணிக்கோ இருப்பு கொள்ளவில்லை. தகப்பன் மீதிருந்த தனியாத அன்பு அவளை தன் கணவனின் உத்தரவையே மீற வைத்தது. ஆனால் தகப்பனை தேடி சென்றவளுக்கு தாளாத ஏமாற்றம் தான் மிஞ்சியது. தாட்சாயணியை தட்ச பிரஜாதிபதி இன்னும் இன்முகம் காட்டி வரவேற்கவில்லை. ஆசனம் தந்து உபசாரம் செய்யவில்லை. அவளை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. யாகசாலையில் எல்லோருக்கும் மத்தியில் தன்னை தன் தந்தை அவமானப்படுத்தி விட்டதாக தாட்சாயணி உணர்ந்தாள். சினம் மூண்டது. வேள்வித்தி அவளது நெஞ்சத்தில் பற்றி கொண்டது போல் ஆனாள். நிந்தை செய்தால் தந்தையை, நெருப்பு வார்த்தைகளை உமிழ்ந்தாள். முட்டாளே, மும்மூர்த்திகளில் மேலான சிவனின் தேவி நான், அவளின் பாதி நான். அந்த முன்னவனுக்கு மூலவனுக்கு முதல் மரியாதை தராமல் முறைகெட்டு நீ இயற்றும் யக்ன வேள்விகளில் பங்கு கொள்வதற்கென்று என் பர்த்தாவின் பேச்சையும் மீறி நான் வந்தேன். பாசம் என்னை இழுத்து வந்தது. அதனால் எனக்கு இங்கு இழுக்கு வந்தது. அவமானத்தையே வெகுமானமாக கொடுத்து விட்டாய். உன் யாகசாலையே எரிநெருப்புக்கு இரையாகட்டும் என்று சாபம் கொடுத்துவிட்டு கைலையங்கிரைக்கு திரும்பி வந்து கணவனான கங்காதரனின் தாழ் பணிந்தாள். அவமானமுற்று வந்தவளை, அருமை நாயகனின் அரவணைப்பில் ஆறுதல் பெறுவதற்காக வந்தவளை அலட்சியப்படுத்தினார் அரண். தன்னை மன்னிக்கும்படி மன்றாடினாள் மாதா. மனமிலகவில்லை மகேசன். என் வார்த்தையை மீறிப்போன உனக்கு இனிமேல் என்னோடு வாழ்க்கை கிடையாது, திரும்பி போ என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான் அந்த தீமன்னன். நான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? என்னை ஈன்று வளர்த்த தந்தையை காண சென்றது தவறா என்று தாட்சாயணி வாதமிட்டாள். அவளது வாதம் எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை ஈசன். கெஞ்சி பார்த்தாள், கொஞ்சி பார்த்தாள், கொஞ்சமும் இறங்கி வரவில்லை இறைவன். இதனால் இறைவி கோபமடைந்தாள். அந்த கோபம் இருவருக்கிடையே கொடும்போர் விலையை வீர காரணமாயிற்று. போரின் உச்சக்கட்டத்தில் தம் தேவியின் ஆவியை பறித்தார் சிவன். இல்லாளை இல்லாளாக்கிய பின் இறைவனது கோபம் கட்டுப்படவில்லை. பிரியமுள்ள நாயகியை தாம் பெரும் கோபம் கொண்டு கொள்ள காரணமானது தட்ச பிரஜாதிபதியின் தலைகணம்தான் என்று எண்ணிய சிவன் தட்ச பிரஜாதிபதியின் தலைகணத்தை தவிது பொடியாக்க அக்கணமே வீரபத்ரர் என்பதை சிருஷ்டித்து ஏவினார். நிர்மூலமாக்கு யாகசாலையை. சேர்ந்திருப்பவர்கள் அனைவரையும் சிறகடித்து சிரங்களை கொய்து குவித்துவிடு. செய்வதறியாது திகைக்கட்டும் தட்சன் என்று உத்தரவிட்டு அனுப்பினார். வேத முதல்வன் சொன்னதை வீரபத்திரர் அப்படியே நிறைவேற்றினார். வேள்வி தீயை ஊதி அணைத்தார். யாகசாலையை மோதி தகர்த்தார். பங்கு பெற குழுமியிருந்தவர்களை உடல் வேறு தலை வேறாக பங்கப்படுத்தினார். வீரபத்ரரின் கோபத்திற்கு யாரும் தப்பவில்லை, சுக்ராச்சாரியாரை தவிர. நைச்சியமாகவும் நயமாகவும் பேசி அவரிடமிருந்து தப்பித்துக் கொண்டார் சுக்ராச்சாரியார். தட்சனின் யாகத்தை மிச்சமீதி இல்லாமல் நிர்மூலமாக்கிய இந்த வீரபத்ரர் தான் மறுபிறப்பில் அங்காரகனாக, அதாவது செவ்வாயாக ஜென்மம் எடுத்தார். சப்த ரிஷிகளில் 7வது ரிஷியான வசிஷ்டரின் 7வது வாரிசுதான் பரத்வாஜ மாமுனி. பரத்வாசர் சகல சாஸ்திர ஞானமும் பெற்று அறிவின் சிகரத்தில் இள வயதிலேயே ஏறி நின்றார். தாம் ஏறியது மட்டுமின்றி தாம் நிற்கும் உயரத்திற்கு மற்றவர்களையும் ஏற்ற வேண்டும் என்று பரோபகார சிந்தையுடன் தாம் உணர்ந்தவற்றை பிறருக்கு உபதேசிப்பதற்கும் நர்மதை நதிக்கரையில் பர்ணசாலை உருவில் பாடசாலை ஒன்றை ஆரம்பித்தார். அந்த ஆசிரமத்தில் ஆனந்தம் குழுவிற்றிருந்தது. அமைதி கலிநடனம் புரிந்தது. ஆத்ம ஞானம் அறச்சோக்கியது. நித்தமும் காலையில் கருக்கல்லில் கண்விழிக்கும் பரத்வாசர் நர்மதை ஆற்றின் ஒரு துறைக்கு போய் நித்திய நியமங்களையும் அனுஷ்டானங்களையும் நிறைவேற்றிவிட்டு புத்திலன் சூரியன் போல் ஆசிரமத்திற்குள் திரும்பி வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் நதி தீரத்தின் வழி நடந்த நீராடுதுறை அடைந்தார் பரத்வாஜர். அங்கு என்றுமில்லாத அற்புதத்தை தரிசித்தார். அப்ரசம் வங்கையரசினர் ஆனந்தமாக ஆடி கழித்தபடி நீராடிக் கொண்டிருந்தனர். ஈர ஆடைகள் இவர்களது இளமேனிகளை ஒட்டி கிடந்து மறைமுக எழில்களை எல்லாம் எடுத்து காட்டிக் கொண்டிருந்தன. அந்த நிலையில் அவர்களை பார்த்த யாரும் சலனப்படத்தான் வேண்டும், சபலப்படத்தான் வேண்டும், சறுக்கி விழத்தான் வேண்டும்.
பிரம்மச்சரிய வீரதத்தை பிழைப்படாமல் அதுவரை காத்து வந்த பரத்வாசர் முதலில் தமக்குள் அந்த ஒழுக்க நிலையின் கட்டுக்குலைவதை உணர்ந்தார். தமக்குள்ளும் காமம் தலைநீட்டும் என்பதை அப்பொழுதுதான் அறிந்தார். நதியில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்த நங்கையுள் ஒருத்தி தண்ணீரகற்று விளங்கினார். அவளது தங்க சிலை மேனி காலை கதிர்கள் பட்டு தகத்தகத்தது. பார்த்த முனிவரது மனம் பட்டாம்பூச்சியாய் படபடத்தது. அவரது உடல் ஏதோ ஒரு புதிய சுகத்தை பெற வேண்டி பரபரத்தது. நீருக்குள் அவள் நிற்கும் போதே நிலை குலைத்துவிட்ட பரத்வாசருக்கு அவள் நீராடு துறையை விட்டு மேலேறி வந்தபோது பிரம்மச்சரியத்தின் கடைசி தாழ்பாலும் நொறுக்கி தூள் தூளாகியது. தம் காமத்தை அந்த கண்ணியிடம் உரைத்தார். ரிஷியின் பசி தீர்க்க அந்த பருவமங்கை ஒப்புதல் வழங்கினாள். நதிக்கரையில் நடந்தேறியது இன்ப நாடகம். வேதமுனியின் வீரியமிக்க வீரியத்தால் விளைந்தது உடனடியாக ஓர் ஆண் மகவு. அந்த பச்சிளம் சிசுவை பாராமுகமாக அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டால் அந்த பொன்னுலக மங்கை. உறவில் விழுத்த உப விளைச்சல் என்று கருதி முனிவரும் அந்த பிள்ளையை முகமெடுத்து பாராமல் சென்று விட்டார். பச்சிளங்குழந்தை பதறி அழுதது. பால் கொடுக்க அன்னையும் இல்லை, பாதுகாக்க யாரும் இல்லை. அனாதையாய் பூத்து கிடந்தது ஒரு ஆண் ரோஜா. அந்த வனாந்திரத்தில் குழந்தையின் குரல் கேட்டு ஓடி வர யாரும் இல்லை. கட்டாந்தரையில் கண்ணீர் பெருக்கிய நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிசுவின் குரல் தரைமகளான பூமாதேவிக்கு மட்டுமே கேட்டது. இதயம் இலங்கினாள், இரக்கமுற்றாள். குழந்தைக்கு தாயானாள், பாலூட்டினாள், தாளாட்டினாள். அந்த உயிர்ப்பு உதிர்ந்து விடாமல் பூமாதேவியால் காக்கப்பட்டு விட்டது. 5 அகவை வரை அந்த மகவை வளர்த்த ஆண்மகள் 5 வயதுக்கு பின் அவனை பரத்வாசரிடம் அழைத்து சென்றார். இது உங்கள் குருதியில் விளைத்த கோல நிலவு, உங்கள் விந்தில் விளைந்த விந்தை என்று கூறிவிட்டு திரும்பி சென்று விட்டார். தன் மோகத்தின் வேகத்தில் விளைந்த முட்டு கண்ணெதிரே 5 வயது மகனாக மலர்ந்து நிற்பதைக் கண்டு ஆச்சரியம் தாழவில்லை தவமுனிவருக்கு. ஏற்றுக்கொண்டார். அந்த மகனை ஏற்றம் பெற வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். அஸ்திர சஸ்திர வித்தைகளை அனைத்தும் கற்பித்தார். அசாத்திய திறமை பெறச் செய்தார். வீரமிக்க தீரனாக உருவாக்கினார். அவனுக்கு செவ்வாய் என்று நாமகரணம் செய்தார். பராக்கிரமசாலியாய் பரத்வசரால் ஆளாக்கப்பட்ட செவ்வாய் எனும் அங்காரகன் தம் கல்வி கேள்விகளுக்கு எல்லாம் நிறைவு பெற்ற பின் பிதாவின் முன் வந்து நின்று தாம் இனிமேல் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று வினவினார். பரத்வாசர் கூறினார், மகனே, உன்னை ஈன்ற பொழுது நாம் இதயம் மகிழவில்லை. அதற்கும் சேர்த்து இன்று 2 மடங்காய் என்னை மகிழச் செய்து விட்டாய். என் பேர் சொல்லும் பிள்ளையாக, ஊர் போற்றும் பிள்ளையாக உருவாகி நிற்கிறாய். இனி நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே. கணபதியை நோக்கி கடும் தவம் புரி. நீ ஆற்ற வேண்டிய கடமை என்னவென்று அவர் கை காட்டுவார். இவ்வாறு கூறிய பரத்வாசர் தவ முறைகளையும் தனயனுக்கு விளக்கிச் சொல்லி ஆசி கூறி அனுப்பி வைத்தார். தந்தை சொன்னதில் சிந்தை கொண்டு தவம் புரியலானார் அங்காரகன். அருந்தவம் புரிந்த அங்காரகனின் முன் ஆனைமுக கடவுள் பிரசன்னமானார். தமக்குரிய கர்மம் என்னவென்று தெரிவித்து அதில் ஆற்றுப்படுத்துமாறு வேண்டினார் அங்காரகன் விநாயக பெருமானை. செவ்வாய் மீது திருவருள் பார்வையை செலுத்திய பிள்ளையார், ஆற்றல் மிகுந்த அங்காரகனே, நீ அகிலத்திற்கெல்லாம் அரும்பணியாற்ற வேண்டியவன். ஆதலால் உன்னை நவகிரக பரிபாலனத்தில் ஒருவனால் நியமனம் பெற வைக்கிறேன். ராசி மண்டலத்தில் மேஷம், விருச்சகம் என்னும் 2 ராசிகளுக்கும் உனக்குரியவையாகட்டும். என் இளவல் கந்த கடவுள் உன் சொந்த கடவுளாகட்டும் என்று வரமருளினார். வாழ்த்து கூறினார். அதன் பின் அர்த்தனமானார். ஆனைமுக கடவுளின் அனுகிரகத்தின்படி நவகிரக பரிபாலனத்தின் இடம்பெற செவ்வாய் கழிப்புடன் தம் கர்வத்தை செய்து வருகிறார் செவ்வாய் பகவான். தங்களது ஜாதகம் தொடர்பான வினாக்களுக்கு அணுகவும் கார்த்திகேயன் அஸ்ட்ராலஜி சர்வீசஸ். நன்றி.